வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் தமிழில் அழகு 7ல் இருக்கிற திருக்குறளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 3 அதிகாரங்களை பார்க்க போகிறோம். அருளுடைமை, புறங்கூறாமை, நட்பாராய்தல். எந்த குறளை கொடுத்து வேணா அதோட மீனிங் கேட்குறாங்க, இல்லைன்னா சீரை பிரித்து எழுத சொல்கிறாங்க, இல்லைன்னா குறளை கொடுத்து அதனோட பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் எல்லா குறளையும் சிலபஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற 20 அதிகாரங்களையும் நாம் படித்து தான் ஆகணும். புக்கில் இருக்கிற குறளையும் நாம் படிச்சுக்கணும். ஏன்னா அது திருக்குறள்லேருந்து கொஸ்டின் வரும்போது 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக், ஓல்டு புக் ரெண்டில் இருக்கிற திருக்குறளையும் படிச்சுக்கணும். ப்ளஸ் அதில் இல்லாத அதிகாரங்கள் இந்த 20 அதிகாரங்களில் இருக்குது. ஸோ இதையும் நாம் படித்து தான் ஆகணும். அதிகாரம் வைஸ் மூவாவோட விளக்க உரை பயன்படுத்தி நாம் இதில் குறள்களை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அருளுடைமை. அருளுடைமை அப்படிங்கிறது, அருள் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இரக்கம் கொள்வது அப்படிங்கிறது, இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, எந்த இடத்துலையுமே நன்மை செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அருளுடைமை அப்படிங்கிறது. நம்ம இடத்துல இரக்கம் கொள்வது, பிறருக்கு உதவி செய்கிற அப்படிங்கிற தன்மை இருக்கிறதா இந்த இடத்துல அருளுடைமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண் உள அப்படின்னா, பொருளாகிய செல்வம் இழிந்தவர் இடத்துல கூட இருக்குது. ஆனால் அருளாகிய செல்வம் செல்வங்களிலே சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருட்செல்வங்கிறது எல்லாத்துக்கிட்டே இருக்காது, எல்லாருமே சிறந்த மனிதர்களாக இருக்க முடியாது. ஆனால் பொருட்செல்வம் இழிந்தவர்கள்கிட்ட கூட இருக்கு அப்படின்னு இங்கே வள்ளுவர் எடுத்துரைக்கிறாரு. அடுத்த குறள், நல்லாற்றால் நாடி அருளல்க பல்லாற்றல் தேரினும் அஃதே துணை. நல்லாற்றால் நாடி அருளல்க பல்லாற்றல் தேரினும் அஃதே துணை. நல்ல வழியில் ஆராய்ந்து அறிவுடையவர்களா விளங்க வேணும். நல்ல வழியில் ஆராய்ந்து அருளுடையவர்களா விளங்கணும். பல வழிகளை ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக அமையும். எந்த வழியை ஆராய்ச்சி பண்ணோம்னா அருளே வாழ்க்கைக்கு துணையா இருக்கும். அடுத்த குறள், அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலக புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலக புகழ் அப்படின்னா, அருள் ஆகிய இருள் பொருந்திய துன்பம் உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவருக்கு இல்லை. அறியாமை ஆகிய, அதாவது அறியாமை அப்படிங்கிற இருள் பொருந்திய துன்பத்தோட வாழ்ற வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சினருக்கு இறைவன் அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது இறைவன் அருள் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் இரக்கம் மட்டும் இல்லை, அவருக்கு அருள் இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் அருள் அப்படிங்கிறது இரக்கம் அப்படி நல்ல பண்புகள் எல்லாமே சேர்ந்தது தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க அருள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. மண்ணுயிர் ஓம்பி அருள்வாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் ஓம்பி அருள்வாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அதாவது தன் உயிரை பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினை, தன்னை உயிரை மட்டும் நினைச்சு அஞ்சி வாழ்கின்ற தீவினை உலகில் நிலை பெற்ற மற்ற உயிர்களை போற்று அருளுடையவராக இருப்பதற்கு இல்லை. அதாவது செல்ஃபிஷா இருக்கிறவனுக்கு நடக்கிற தீவினை மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் நினைச்சு வாழ்ந்துட்டு வர அருள் உடையவருக்கு இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வள்ளுவர் குறிப்பிடுகிறார். செல்ஃபிஷா இருக்கிறவங்களுக்கு தான் என்ன வரும் அப்படின்னா துன்பம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மண்ணுயிர் ஓம்பி அல்வாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அடுத்த குறள், அல்லல் அருள்வாருக்கு இல்லை வழி வழங்கும் மல்லன்மா நாணங்கரி. அல்லல் அருள்வாருக்கு இல்லை வழி வழங்கும் மல்லன்மா நாணங்கரி. அருளுடையவரா வாழ்கின்றவருக்கு துன்பம் அப்படிங்கிறது இல்லை. காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வாரே இதற்கு சான்றாகும். அருள் உள்ளவருக்கு துன்பம் இல்லை அப்படின்னு யாருன்னா இந்த உலகத்துல வாழ்ற பெரியவர்கள் இருக்கிறாங்களோ அவங்க தான் இதற்கு சான்று அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இங்க குறிப்பிடுகிறார். பெரியோர்னா நல்ல அது சான்றோர்களை குறிப்பிடுறாரு. அடுத்த குறள் அப்படின்னா, பொருள் நீங்கி போசாந்தர் என்பர் அருள் நீங்கி அல்லை செய்தொழுகுவாரு. அருள் இல்லாதவராய் அறமற்றவர்களாய் செய்து நடப்பவர்களை உறுதி பொருளாகிய அறத்திலிருந்து நீக்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோள்களை மறந்தவர் என்பர். அதாவது அருள்னா இரக்கம் இல்லாம நல்ல வழியில் நடக்காம இருப்பவர்களை என்னன்னு சொல்றாங்க, அறத்திலிருந்து நீக்கி தன்னோட வாழ்க்கையின் குறிக்கோள்களை மறந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
நல்ல இரக்கம் இல்லாமல் நல்ல வழியில் வாழாதவங்க, குறிக்கோளை மறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. அடுத்த குறள் என்னன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாததற்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அதாவது பொருள் இல்லைன்னா இவ்வுலக வாழ்க்கை தான் வந்து இல்லை. காசு இல்லை அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை வந்து நம்மளுக்கு துன்பமாக தான் இருக்கும். அதுபோல அருள், அதாவது மற்ற உயிர்களிடத்துலாம் இரக்கம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அவ்வுலக வாழ்க்கை, அவ்வுலகம் அப்படிங்கும்போது இறந்ததுக்கு பின்னாடி கடவுளிடத்துல சேர்ந்துவோன்னு எல்லா மதத்துலையும் நம்பப்படுகிறதெல்லாம் அந்த வாழ்க்கை தான் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இந்த இடத்துல சொல்றாரு. அருள் இல்லாததற்கு அவ்வுலக வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது. அது திருவள்ளுவர் வந்து இந்த சொர்க்கம் அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப நம்பினாரு. அதனால தான் வந்து எல்லா குறள்லையும் அவ்வுலகம் அவ்வுலகம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியிருப்பாரு. அடுத்த குறள், பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால் அருள் அற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பொருளாற்றார் பூப்பர் ஒரு கால் அருள் அற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பொருள் இல்லாதவர் வந்து ஒரு காலத்துல வரம் பெற்று விடுவாரு. இப்ப காசு இல்லை அப்படின்னா ஒரு காலத்துல அவர் காசு சம்பாதிக்க தான் போறாரு. அதுவே வந்து அவர்கிட்ட அருள் இல்லை, அதாவது இரக்க குணம் எதுவுமே அவர்கிட்ட நல்ல பழக்கங்கள் இல்லை அப்படின்னா அது வந்து எந்த காலத்திலையும் அவர்னால சிறந்து விளங்க முடியாது. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றல் தேரின் அருளாதான் செய்யும் அறம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றல் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயல்களை வந்து ஆராய்ந்தால் அஃது அறிவு தெளியாத ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டது போன்றது. அருள் இல்லாதவர் வந்து செஞ்சாங்கன்னா, ஒரு நல்லது செஞ்சாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா நூலினோட உண்மையான பொருளை வந்து காண முடியாது. அந்த மாதிரி தான் அது அர்த்தமற்றதா இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அருள் இல்லாதவர்கள் நல்லது செஞ்சாலுமே அது காரணம் இல்லாம அர்த்தமற்றதா இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் இங்கே எடுத்துரைக்கிறாரு. அடுத்த குறள், வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் சென்றும் இடத்து அப்படின்னா, அது தன்னை விட மெலிந்தவர்களை நம்ம வந்து துன்புறுத்தும் பொழுது நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கிட்ட நாம் அஞ்சி நிற்போம் போல அந்த நிலையை வந்து நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இங்கே குறிப்பிடுகிறார். நம்மளை விட சின்னவங்களை வந்து நம்ம துன்புறுத்தும் போது இல்லை கேவலமாக பேசும் பொழுதோ நமக்கு மேலே இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க, அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னா நம்மளுக்கு கீழே லோவாக இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தும் போது நமக்கு ஹை லெவலில் இருக்கிற பீப்புள் வந்து எப்படி நம்மளை நடத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த செயலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக வள்ளுவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. அடுத்த அதிகாரம் புறங்கூறாமை. அறங்கூறான் அல்லல் செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறங்கூறான் அல்லல் செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. ஒருவன் வந்து அறத்தை போற்றி கூறுவானாயின் அறமற்றவற்றை செய்யாமலும் மற்றவர்களை பற்றி புறங்கூறாமலும் இருப்பான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் வந்து நல்லது. நல்ல வழியில் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுனா நல்ல வழி இல்லாதது எது அப்படின்னா பொறாமை பேசுறது. அந்த பொறாமை பேசுறது தான் வந்து இருக்கிறதே தீமையானது. அதை செய்யாமல் இருக்கிறதே வந்து நல்லது அப்படின்னு வள்ளுவர் இங்கே குறிப்பிடுகிறாரு. அடுத்த குறள், அறநாயி அல்லவை செய்தினும் தீதே புறநாயி பொய்த்து நகை. அறநாயி அல்லவை செய்தினும் தீதே புறநாயி பொய்த்து நகை. அறத்தை வந்து அழித்து பேசி அறம் அல்லாதவைகளை வந்து செய்வதை விட ஒருவன் இல்லாவிடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் வந்து தீமையாகும் அப்படின்னு. அறத்தை வந்து கேவலமாக பேசிட்டு அறம் இல்லாத செய்யறதை விட தீமையானது எது அப்படின்னா ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பொய்யாக புறம் பேசுதல் வந்து ரொம்ப தீமையானது. அறத்தை அழிக்கிறத விட தீமையானது பிறர் இல்லாத போது அவரை பற்றி புறம் பேசுவது அப்படின்னு வள்ளுவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறாரு. அடுத்த குறள், புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும். புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்றதை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுவதே அறநூல்களிடம் சொல்லும் ஆக்கத்தை தரும் அப்படிங்கிறாரு. அதாவது புறம் சொல்லிட்டு பொய்யாக நடந்து உயிர் வாழ்றதை விட
அந்த மாதிரி செய்யாமல் வறுமையுற்று இறந்து வாழ்கிறதான் அறநூல்கள், நீதி நூல்கள்லாம் சொல்லும், நல்லதை வந்து நமக்கு தரும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த குறள், கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்க சொல். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கிய சொல். ஒருவனை வந்து கண்ணெதிர நேருக்கு நேர் அவரை கடுமையாக பேசினா அப்படிங்கூட பேசலாம், அதுங்கூட தவறு கிடையாது. ஆனால் வந்து அவர் இல்லாத போது அவரை பழித்து பேசுவது வந்து தவறாகும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். அடுத்த குறள், அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். ஒருவன் வந்து அறவழியில் நாட்டமில்லாமல் நெஞ்சினான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் புறம் கூறினாலும் புன்மை பண்பினால் அறிந்து கொள்ளலாம். அவன் ஒருத்தன் வந்து அறவழியில் நாட்டம் இல்லாதவன் அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா அவன் புறம் கூறுற பண்பை வச்சு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அப்போது இங்கே பொறாமை பேசுகிறவங்க அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அறம் வழியில் நாட்டம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த குறள், பிறன்பழி கூறுவான் தன்பழி உள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும். பிறன்பழி கூறுவான் தன்பணி உள்ளும் திறந்தெறிந்து கூறப்படும். மற்றவர்களை பற்றி புறம் கூறுறாங்கல்ல, அவரோட பணிகள் வந்து பலவற்றினாலும் நோக்கத்தக்கவை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது பிறரை பற்றி பழி சொல்கிறவங்கள அவங்களோட பழிகளை வந்து ஆராயறதுக்கு பிறரால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தங்களை பற்றி நாம் புறம் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளையுமே வந்து மற்றவங்க எல்லாரும் புறம் பேசுவாங்க அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து இந்த குறள் மூலமாக வந்து விளக்குறாரு. அடுத்த குறள், பகை சொல்லி கேலீர் பிரிப்பார் நகை சொல்லி நட்பால் தேற்றாதவர். பகை சொல்லி அப்படின்னா மகிழ்ச்சியோடு பேசி மற்றவர்களோடு நட்பு பாராட்ட தெரியாதவர்கள் தான் நண்பருக்கிடையிலலாம் வந்து தேவையில்லாததை சொல்லி பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. அதாவது ரெண்டு நண்பருக்கிடையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோடு போய் இவங்களும் மிங்கிளாகி நல்லா பேசி பழக விருப்பம் இல்லாமல் இரண்டு நண்பருக்கிடையில் இருக்கிற நட்பை பார்த்து பொறாமப்பட்டு ரெண்டு பேருக்கு இடையில் பிரிவினை உண்டாக்குவாங்க. அப்படிங்கிறது தான் பகை சொல்லி கேலீர் பிரிப்பார் நகை சொல்லி நட்பால் தேற்றாதவர் அப்படிங்கிற இந்த குறள் மூலமாக வள்ளுவர் விளக்கியிருக்காரு. அடுத்த குறள், துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாட்டு. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கொள் ஏதிலார் மாற்று. எண்ணெய்கொள் ஏதிலார் மாற்று. நெருங்கி பழகுவர்களின் குற்றங்களை வந்து புறங்கூறி தூற்றும் இயல்புடையவர்கள் வந்து பழகாத அயலாரிடம் என்ன செய்வார்களோ அப்படின்னு வள்ளுவர் கேட்குறாரு. அவன் சொந்த ஃப்ரெண்டை பற்றியே நம்மக்கிட்ட இவ்வளோ பேசுகிறானே, அப்போ நம்மளை பற்றிலாம் மற்றவங்கிட்ட என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அதைத்தான் வள்ளுவர் வந்து இந்த இடத்துல இந்த குறள் மூலமாக விளக்கியிருக்காரு. அடுத்த குறள், அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பார் பொறை அப்படின்னா ஒருவரோட நேரில் இல்லாத போது பழிசொல் கூறுவருடைய உடலை வந்து இவனை சுமப்பதே என்னோட தர்மம் அப்படின்னு நினச்சி பூமி சுமக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஒருவரை வந்து நேரில் பேசாமல் அவங்கள பற்றி புறம் பேசிகிட்டு இருப்பாங்களா, அவங்களோட உடலை வந்து நிலம் என்ன நினச்சி சுமக்குமாமா, இவனையெல்லாம் சுமக்கிறது தான் நம்மளுக்கு தர்மம் அப்படின்னு நினச்சிட்டு நிலம் சுமக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல புறம் கூறுவர்களை வந்து இழிவாக வந்து வள்ளுவர் பேசியிருக்காரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல தன் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னா பிறர் குற்றங்களை உற்று நோக்கும்போது போல தன்னோட குற்றங்களை ஒருவர் கருதுவானால் இவ்வுலக மாந்தருக்கு யாது துன்பம். பிறரோட குற்றங்களை நீ நினைக்கிற அப்படின்னா நீ என்னென்ன குற்றம் செஞ்ச அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்தோம் அப்படின்னா மற்ற எல்லா உயிர்களுக்குமே இந்த உலகத்தில் துன்பம் அப்படிங்கிறது ஒன்றும் வராது. ஏன்னா மற்றவர்களுக்கு நம்ம துன்பம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத இந்த வள்ளுவர் இந்த குறள் மூலமாக விளக்கியிருக்காரு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நட்பாராய்தல். நாடாது நாட்டலில் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பால் பலர்.
பவர்க்கு நாடாது நட்டலில் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பால் பவர்க்கு அப்படின்னா ஆராய்ந்து பார்க்காமல் நட்பு கொள்வதை விட கேடு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நட்பு கொண்டவர் ஒருவர் அதனிலிருந்து விடுவித்து கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது அதாவது நல்லா ஆராயாமல் தவறாத நபர்களுடன் போய் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளால் அவர்கிட்டருந்து விடுபட முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. நண்பர்கள்னு இல்லை, நமக்கு விருப்பமானவர்களும் அவர்களோட குணம் தெரியாமல் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்டருந்து நம்ம விலகிறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். அடுத்தது ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதவன் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பார்த்து உருவாக்கி கொள்ளாத நட்பு அப்படிங்கிறது இறுதி வரை, அதாவது உயிர் துறத்தலுக்கு ஏதுவான துன்பத்தை தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. இறுதியில் உயிர் துறத்தலுக்கு ஏதுவான துன்பத்தை தரும் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள் மூலமாக விளக்கியிருக்காரு. அடுத்த குறள் குணமும் குடிமையும் குற்றமும் குன்ற இனமும் அருந்திராக்க நட்பு. குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அருந்திராக்க நட்பு அப்படின்னா ஒருவனது குணம், குடும்ப பிறப்பு, குற்றம், குறையாத சுற்றம் ஆகியவற்றை அறிந்துதான் நட்பு கொள்ளணும் அப்படிங்கிறாரு. குணம் எந்த குடும்ப பிறப்புனா அவங்க குடும்பம் எப்படி அப்படிங்கிறதும், குற்றம் எந்த அளவுக்கு அவன் நடந்துக்கிறா அப்படிங்கிறதும், குறையாத சுற்றம் நல்ல ஆளுகளை சுற்றி தான் நல்ல நண்பர்கள் உறவினர்கள்லாம் இருப்பாங்க, அதை வச்சும் அவர்களோட நட்பு கொள்ளணும் அப்படின்னு வள்ளுவர் இந்த இடத்துல குறள் மூலியமாக விளக்கியிருக்காரு. அடுத்த குறள் கூடி பிறந்தும் தன்கண் பழிவா நாணுவானை. கூடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு அப்படின்னா நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் பழி பாவங்களுக்கு அஞ்சுபாவாங்க. அந்த மாதிரி ஒருவர்கிட்ட எதை கொடுத்தாவது நட்பு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நாணுவானுக்கு கொடுத்தும் கொள்ளல் வேண்டும், எதையாவது கொடுத்தாவது அவரை நண்பராக்கி கொள்ள வேண்டும். அடுத்த குறள் சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லவார் நட்பு ஆய்ந்து கொள்ளல் அப்படின்னா நன்மை இல்லாத சொற்களை கண்டபோது வருந்தும்படியாக இடித்து சொல்லி உலக நடையை அறிய வல்லவரின் நட்பை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. நன்மை இல்லாத சொற்களை கண்டபோது வருந்தும்படியாக இடித்து சொல்கிறாங்கல்ல, அவங்களோட நட்பை ஆராய்ந்து தெரிந்துக்கணும் அப்படின்னா நம்ம தவறான சொற்களை பேசும்பொழுது நம்மக்கிட்ட இப்படி பேசாத இது தவறு அப்படின்னு சொல்கிற நண்பர்களை எங்காவது தேடியாவது கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நபர்களை நட்பாய்க்கணும் அப்படின்னு வள்ளுவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. அடுத்த குறள் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னா கேடு வந்தபோது ஒரு வகை நன்மை உண்டு, அக்கேடு ஒருவருடைய நண்பரின் இயல்பை நீட்டி அழைத்து பார்ப்பதற்கு கோலாகும் அப்படிங்கிறாரு. இப்போ ஆபத்து ஏற்படுறதுலேயும் ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஆஸ்பத்திரியில் போகிறோம் அப்படின்னா யார் நம்மளுக்கு உதவி செய்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வள்ளுவர் இந்த குறள் மூலமாக விளக்குறாரு. அடுத்த குறள் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரு ஈ விடல். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரு ஈ விடல். ஒருவருக்கு ஊதியம் அப்படின்னு சொல்லப்படுவது அறிவில்லாதவனுடன் செய்து கொண்ட நட்பிலிருந்து நீங்கி அவரை கைவிடுவது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவருக்கு ஊதியம் அப்படின்னா என்னது? அறிவில்லாதவனோட நட்பு கொண்டதை அதை நீங்கி அவனை கைவிட்டாலே போதும் அவனுக்கு கிடைக்கிற ஊதியம் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். அடுத்த குறள் உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றுபார் நட்பு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றுபவர் நட்பு ஆற்றாற்றுபவர் நட்பு. உறுதிப்பாட்டினை குறைக்கும் எண்ணங்களில் எதாவது இருக்க வேண்டும். அதுபோல் துன்ப வேலைகளில் விட்டு செல்பவரோட நட்பை பற்றி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதாவது சில நம்மளோட நம்பிக்கை குறையிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்கு எல்லாமே இருக்க வேண்டும். அதே போல் நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை விட்டு சென்ற நண்பர்களை பற்றி நினச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதோட அவன் போயிட்டு போகிறான்னு விட்டுறணும் அப்படின்னு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண்
ஆற்றாற்றுபவர் நட்பு. அடுத்த குறள், கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். அதாவது கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். துன்பம் போது தொடர்பினை தவிர்த்து விடுவரோட நட்பை உயிர் பிரியும் போது நினைத்தாலும் கூட சுண்ணம் சுடும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத போது நம்மளுக்கு உதவாதவனை நினைக்கும் போது, ஆபத்து காலத்தில் நம்மளுக்கு உதவாத நண்பர்களை நம்ம நினைக்கும் போது இறக்குற தருவாயிலும் நம்மளுக்கு உள்ளம் சுடும், அதாவது மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அடுத்த குறள், மருவுக மாசாற்றார் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு. மருவுக மாசாற்றார் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பில்லாதார் நட்பு அப்படின்னா, மனதில் மாசு இல்லாதவர்களே நண்பர்களை பெற வேண்டும். குற்றம் உள்ளவர்களுடைய நட்பை விலை கொடுத்தாவது விலக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. மாசு இல்லாதவர்களோட தான் நட்பை கொள்ள வேண்டும். குற்றம் உள்ளவர்களோட நட்பை இந்தா காசை கொடுத்தாவது இந்தா உனக்கு எனக்கு போதும் இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு விலக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஓகேவா? இப்போ 3 அதிகாரம் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் 3 அதிகாரம் பார்க்கலாம். ஓகேங்களா?